நாங்கள் அமெரிக்கர்களாக இருக்க விரும்பலை. ட்ரம்ப்புக்கு நச்சு ரிப்ளை கொடுத்த கிரீன்லாந்து. கிரீன்லாந்தை அமெரிக்கா ஆக்கிரமிக்கும் என்று ட்ரம்ப் பேசியிருந்த நிலையில், நாங்கள் அமெரிக்கர்களாக இருக்க விரும்பவில்லை என்று கிரீன்லாந்து நாட்டைச் சேர்ந்த 5 பெரும் அரசியல் கட்சிகள் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றன. அமெரிக்கர்களாக பிறப்பது என்பது வரலாற்றின் லாட்டரியில் வெற்றி பெறுவதற்கு சமம் என்று ட்ரம்ப் சொல்வதுண்டு. அப்படியான லாட்டரியே எங்களுக்கு வேண்டாம் என கிரீன்லாந்து மக்கள் கூறத் தொடங்கியுள்ளனர். இங்கு மொத்த மக்கள் தொகையை வெறும் 57,000 தான். சென்னையின் டி நகர் ஏரியாவில் வசிக்கும் மக்கள் கூட இதைவிட அதிகமாக இருப்பார். இப்படி அரசியல் முக்கியமில்லாத இந்த நாட்டை கைப்பற்றியே தீருவேன் என ட்ரம்ப் படம் பிடிக்கிறார். காரணம் இங்குள்ள இயற்கை வளங்கள் தான். காலநிலை மாற்றத்தால் இந்த தீவில் உள்ள பனிப்பாறைகள் வேகமாக உருகுகின்றன. எனவே புதிய புதிய கனிமங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. இவற்றை தன்வசப்படுத்த வேண்டும் என்பதால் தான் ட்ரம்ப் இப்படி பேசி வருகிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்நிலையில் இதற்கு அந்நாட்டு மக்களிடையே கடும் எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. கிரீன்லாந்தின் எதிர்காலத்தை அதன் மக்களால் மட்டுமே தீர்மானிக்கப்பட வேண்டும் என இந்த தலைவர்கள் ஒருமித்த குரலில் வலியுறுத்தியுள்ளனர். நாங்கள் அமெரிக்கர்களாகவோ டென்மார்க்கியர்களாகவோ இருக்க விரும்பவில்லை. கிரீன்லாந்து வாசிகளாக மட்டுமே இருக்க விரும்புகிறோம் என அந்த அறிக்கை திட்டவட்டமாக கூறுகிறது. எங்கள் நாடு குறித்த அமெரிக்காவின் அலட்சிய போக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என கிரீன்லாந்து கட்சிகள் கேட்டுக்கொண்டன. கிரீன்லாந்தின் நிலை தொடர்பான முடிவுகள் அதன் மக்களிடமே இருக்க வேண்டும் என்பதையும் அவை வலியுறுத்தின. கிரீன்லாந்தின் எதிர்காலத்தை கிரீன்லாந்து மக்களே முடிவு செய்ய வேண்டும் என கூறியுள்ளன. முன்னதாக இன்று காலை மக்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கிரீன்லாந்தை கைப்பற்ற நாங்கள் ஏதாவது செய்வோம். ஒருவேளை நாங்கள் முந்த தவறினால் ரஷ்யா அல்லது சீனா அப்பகுதியில் கால் ஊன்றும். இதை தடுக்காவிட்டால் நமக்கு ரஷ்யாவையோ அல்லது சீனாவையோ அண்டை நாடுகளாக அமையும். அப்படி இருக்கக்கூடாது. பேச்சுவார்த்தை மூலம் தீர்வை விரும்புகிறோம். ஆனாலும் இராணுவ நடவடிக்கைகளை நாங்கள் நிராகரிக்கவில்லை. நான் ஒப்பந்தத்தை எளிதான வேளையில் செய்ய விரும்புகிறேன். ஆனால் அது எளிதாக நடக்காவிட்டால் கடினமான வழியில் செய்வோம் என்று ட்ரம்ப் கூறியிருந்தார். தற்போது கிரீன்லாந்து டென்மார்க்கின் கண்ட்ரோலில் இருக்கிறது. கல்வி, சுகாதாரம், நிதி போன்ற விஷயங்களை கிரீன்லாந்து கவனித்துக் கொள்ளும். ஆனால் இராணுவம், பாதுகாப்பை டென்மார்க் தான் பார்த்துக் கொள்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.